பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு சங்கீதம் 25:4. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். ஹல்லேலூயா. ஆம் தேவ ஜனங்களே, தேவனுடைய பாதை நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம் ஒவ்வொரு அடிகளும் வைக்கும்பொழுது அவர் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஷோ மீ யுவர் வே லார்ட். ஹல்லேலூயா. ஆம் தேவ ஜனங்களே, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. அவர் பாதைகளை எங்களுக்கு சொல்லித்தாரும் என்று நாம் அவரிடத்தில் கேட்போமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 5வது வசனத்தில், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நான் முழுவதும் காத்திருக்கிறேன். சங்கீதக்காரன். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய வழிகள் எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்தில் நடப்பேன் என்று சொல்லுகிறார். யாத்ராகும் 33ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆம் தேவ ஜனங்களே, மோசேயை ஆண்டவர் தாமே எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போல ஹல்லேலூயா, ரட்சிப்பு அற்புதங்கள் அடையாளங்களை சொல்லி ஆண்டவர் நடத்தினார். தேவ ஜனங்களே, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வனாந்திர வழியாய் நடத்தின தேவன் நம்மையும் புடமிட்டு அவருடைய பாதையின்படி உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல என்று சொல்லி அவருடைய நினைவுகளோடு கூட நம்மை நடத்துகிறார். கர்த்தாவே, உமது வழி எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்தில் பயந்திருக்கும்படி என் இருதயத்தை காத்துக்கொள்வேன், ஒழுங்குபடுத்தும், என் இருதயத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சங்கீதம் 86:11 சொன்னது போல நாம் கர்த்தரிடத்தில் கேட்போமா தேவ ஜனங்களே? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா, உம்முடைய பாதைகளை எங்களை நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதைகளையும் கிருபையும் சத்தியத்தோடு எங்களை நடத்துங்க ஆண்டவரே. விழுந்து போடாதபடி ஆண்டவரே, விழுந்து நாங்கள் சத்துருக்கள் அகப்படாதபடி உம்முடைய கற்பனைகளின் பாதைகளை எங்களை நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் அதில் பிரியமாக இருக்கிறோம் என்று சங்கீதக்காரன் சொன்னது மாத்திரமல்ல, நாங்களும் சொல்லுகிறோம். அப்பா, எங்களுக்கு கிருபை தாங்க. ஜெபிக்கலாமா தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே? கர்த்தருடைய வருகை அதிசமீபமாக இருக்குது. உங்களுடைய பாதைகளை ஒழுங்குபடுத்துங்க. துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, உம்முடைய பாதைகளை எங்களுக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்தை நடக்க எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. பாவத்தில் ஒரு கூட்ட ஜனம் ஆண்டவரே, சுபாவ அன்பில்லாதவர்களாய் ஆண்டவரே, அநேக வித பாவ செயல்களில் உம்முடைய வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, சத்ரு அவர்களை ஆண்டவரே அலக்களித்து கொண்டிருக்கிறாப்பா. வியாதிஸ்தர்களை தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தேவைகளெல்லாம் சந்திங்க ஏசப்பா. ஆண்டவரே, ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க. உடைய ராஜ்யம் கட்டும் பணியில் அவர்களை எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய பாதையில் எங்களை நடத்துங்கப்பா. உம்முடைய வருகையில் நாங்கள் குடும்பங்களாய் காணப்பட ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.